சரியில்லைன்னு சொன்னா ஏதோ ஊசி கீசி போட்டு அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். அந்த டாக்டர் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லைங்க. என்ன செஞ்சாங்க? இந்த கருமத்தை உங்ககிட்ட வேற சொல்லணுமா? மிஸ் ராஷிகா, உங்க வைஃப் ரொம்ப கூச்சப்படுறாங்க. உடம்பையே தொட விட மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்டா பாதியிலே ஓடி வந்துட்டாங்க. ஏன் பவானி இந்த வயசுக்கு தகுந்த கேள்வியா கேக்குது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்துல பச்சை பச்சையா கேக்குது. என் மூலத்தையும் வந்துருச்சு. சரி சரி. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்போ கிடைக்கும்? நெக்ஸ்ட் வீக் வாங்க, ரிசல்ட் கிடைச்சிரும். நாங்க வரோம் டாக்டர். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. எங்க ஒரு நிமிஷம் வச்சிருங்க. டாக்டர், இவ்ளோ கேக்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு அடுத்த மாசம் தான் கல்யாணமே நடக்க போகுது. அப்படி போடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சமாச்சாரங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சாரு. பவானி இன்னசென்ட். பம் 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 ஆரம்பம் பேரின்பம் பம் 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 ஆரம்பம். இது நோ பார்க்கிங் ஏரியா சார். புதுசா? ஆமா சார், நேத்து தான் சார் வேலைக்கு சொன்னேன். அதான். சரிங்க சார். ஏங்க, நானும் பாக்குறேன். நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் எவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் மரியாதை தர மாட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? என்ன சார், எங்க வீட்டு வேலைக்காரர் இப்படி இருக்கிறீங்க? என்னது வேலைக்காரனா? ஆமா. வெளியே போய் துப்புங்க. ஏன் மேடம், நோ பார்க்கிங் நோ ஸ்மோக்கிங் இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா போர்டு வச்சிருக்கு. மத்தவங்களா அதை மதிச்சு நடக்கும்போது உங்க சர்வெண்ட் மாத்திரம் அதை மீறி நடந்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் தெரியாது, அப்புறம் எப்படி நடந்துக்கும்? வாத்தா வேலையில சேர போது சிங்காரன்னு பேருதான். அப்புறம் இது மூலையை பார்த்தோன்னே நான் தான் வாத்துன்னு பேரு. இதாப்பா, இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கோ. வீண் ஜம்பாடிச்சு மாட்டிக்காத. பெரிய ராஜாஜி தம்பி, நீ புத்திமை சொல்ல வந்தையும் போயா டிபுக்கு. பவானி, சின்ன சின்ன பையனா சிரிச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்கு பண்ணிட்டீங்க. பாத்துக்கிறேன் உன்னைய. அம்மா, இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல? என்னம்மா நீ, இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். என்னமா எழுதிருக்கேன்? அதுவா, யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புளிங்கலாம். உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே பூ படிக்கிறீங்க. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலான்னு எழுதிருக்கு. அதான், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, அம்மாவுக்கு தமிழ. என்ன இங்க கலாட்டா? பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்கொலைன்னு இந்த ஆள் காட்டி கொடுக்குறான். நீ இவனை வாத்துன்னு கூப்பிட்டியா? நான் எப்போ அப்படித்தானே கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டான். 5 நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டாவா? ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க? வா. எப்ப பார்த்தாலும் அந்த பக்கமே பேசுவீங்க. வீடி குடிக்காம தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. எதுல சிகரெட்? புதுசா நம்ம ஜெயிலுக்கு ஒரு காக்கி சட்டை போட்ட காந்தி வந்திருக்காருல, அவர் என்னை கூப்பிட்டு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி அர்த்தம் இருந்தாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட சிகரெட்டை நைஸா அடிச்சுட்டு வந்துட்டேன். வேண்டாம். அன்லக்கி ஃபெலோ. பாண்டியா, குடிக்க போறியா? குடிக்க கூடாதுதான், ஆனா ஐயா ஒரு சிகரெட் ஆச்சே, வேணான்னு சொன்னா அவருக்கு மரியாதை இருக்காது. எல்லாரும் வாய போலங்க. ஆமா, தீபுடியோட அவசரத்துல அந்த இருக்க மனுஷன்டா திங்க் பண்றேன். நான் சிகரெட்டை தான் சுட்டேன், நெருப்பியா சுட்டேன். அந்த முகத்தினுட எவருடோ துரோகி பசங்களா ஐயா வந்தது ஏன்டா என்கிட்ட சொல்ல? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஊதுறது போதும். நான் ஐயா இல்ல, காக்கி சட்டை போட்ட காந்தி. ஐஸ்கிரீம் தொட மாட்டேங்கய்யா. கீப் இட் அப். கவி, ஹாப்பி பர்த்டே. என்னப்பா அப்படி பாக்குற? ஜெயில் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், இன்னைக்கு உன் பிறந்த நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல உனக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். அன்பு.
சார். என்னடா அக்கா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமியார் வீட்டுக்கே வந்துட்டா? சூப்பர் ஐயா காட்டின அன்புல ஒரு துளி கூட சொந்த அக்காவும் மச்சான காட்டலடா. வீட்டு வாசப்படியும் மிதிக்காதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. படுக்கடை இல்லாம நானும் கவியும் தெருவோரமா படுத்திருந்தோம். போலீஸ் சந்தேக கேஸ்ன்னு சொல்லி எங்களை புடிச்சிட்டாங்கடா. என்னடா மச்சான், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? பிளேடா இல்ல பிளாக் டிக்கெட்டா? ஏய், நாங்கலாம் திருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஓஹோ, இப்ப திருந்தனவங்க உள்ள சொல்றானுங்களா? ஏய், ஏன்டா இப்ப போய் ஜாக அடிச்சிட்டு இருக்க? எங்க ஏரியாவுல ஒரு பெரிய நகரடா. அதுல எவனா புகுந்து பணம் நகை எல்லாம் கொள்ளையடிச்சு எங்கேயோ ஓடிட்டானுங்க. நான் ரிலீஸ் ஆனதும் நேரம் எங்க வீட்டுக்கு போய் நின்னா திருட்டு நகைல எங்கடான்னு விசாரிக்க இன்னும் எங்க பிடிச்சு போட்டாங்க. பாவண்டா சூசே, அவன் தனியா போயிருந்தாலாவது ஜாலியா இருந்திருப்பான். என் கூட வந்து அவனும் மாட்டிக்கிட்டான்டா. டேய், அதான்டா ஜெயில் ஸ்நேகம். என்னாச்சுப்பா? நான் 4-5 மாசமா அசைவமே சாப்பிடுறது இல்லையம்மா. நீங்க அசைவம் சாப்பிடுறது இல்லையா? நீங்க சாப்பிடலன்னா பிடிக்கிற மீன்ல பாதிய திருப்பி கடலுக்கே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். இல்லம்மா, உனக்கு வேற எந்த குறையும் வைக்காத ஆண்டவன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிற குறைய வச்சுட்டான் பாரு. உனக்கு ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் தினமும் விரும்பி சாப்பிடுற அந்த கறி மீன் முட்டையெல்லாம் தொட மாட்டேன்னு நான் உணங்குற திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டம்மா. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பெத்த அப்படிங்களை பொண்ணுங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆனா உங்க வீட்டுல வேலைக்காரியா வந்த எனக்காக நீங்க விரதமே இருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்னமோ தெரியலம்மா, என் வீட்டுக்கு வந்த வேலைக்கார பொண்ணா ஒரு நாள் கூட உன்ன நான் நினைச்சதில்லை. ஏன் சொந்த பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால்தான் ராஜசேகரோட நல்ல மனசுக்கு ஏத்த பொண்ணு நீதானே நினைச்சு உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். அப்பா அம்மா இல்ல, ஆனா அப்பா விட மேல நீங்க கிடைச்சிருக்கீங்க. படிப்பும் அறிவும் இல்ல, ஆனா அத்தனையும் இருக்கிற புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. இதுதான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இல்லப்பா? Excuse me, sir. Yes. What, Raju? Yes, sir. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள வேற ஊரா? ஏம்மா? என்னப்பா, இத்தனை வருஷத்துல இந்த ஊர்ல தான் எனக்கு நல்ல பால் கறி கிடைச்சிருக்கா. பைத்தியக்கார பொண்ணு, ஊர மாத்தலமா, உன் புருஷன் போஸ்டரா மாத்திருக்கோம். அப்படின்னா சரி. ராஜு, come here. இந்த ஏரியால பரிவட்ட நாகராஜ்னு ஒரு தாதா இருக்கா. பரம்பரை பணக்காரன், மனசு சுத்தமானவன். சோ நீ எதுக்கும் மயங்க மாட்ட. நாகராஜ் உள்ள தள்ள வேண்டியது உன் பொறுப்பு. பாத்து பாத்து பாத்து, ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன, சீக்கிரமா வா. எங்க போய் தொலைஞ்சானோ. பவானி, பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ ஐயோ, சாப்பாடு கூட. ஐயோ, யாரு சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா? ஏய், புடிடா. பாத்து பாத்து. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்டிலேயே வந்து கூரை ஏத்துடுவ? கூரைக்கு பிறந்தவனே, விடாதா? என்னது? ஐயோ, பாத்து போறா. அண்ணன் தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்னவா திருப்பி கேங்க. உள்ள கட்டி வச்சுக்காமா? கத்தி கத்தி மிட்டாயி. கிரி பார்த்தா நீ பயப்பட்ட. அவன் வெளியே எடுத்து காணவே இல்லமா. ஏன் பாத்துல கூப்பிடுறேன் இப்ப புரிஞ்சுதா? ஐயா போன் பண்ணு. சரிமா. ஒண்ணு. ஏண்டா, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன உடனே என் வீட்டுல கை வச்சிட்டியா? ஐயா, கிழக்கு இத்தனோடு சொன்னா கேட்டுக்கோம். எனக்கு ஆன பசி ஆச்சா, எத்தனை நேரம் பட்டினி எடுத்து தருது. ஆமா, உன் கூட வேற யாரெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க?